டியர் பேரண்ட்ஸ், உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நேரமும் கற்கும் திறன் தாங்க. தட் இஸ் டைம் அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸ். இந்த ரெண்டையுமே உங்க குழந்தைகளுக்கு கிஃப்டா தரணும்னு விரும்புறீங்களா? அந்த ரெண்டையுமே ஒரே கோர்ஸ்ல நீங்க கிஃப்டா தரலாம். அதுவும் 14 கிளாஸ்ல, வாரத்துக்கு ஒரு கிளாஸ்லயே. இப்போ உங்க குழந்தைங்க 80 மார்க் வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கணும். அதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. இந்த எங்க ப்ரோக்ராம் வந்தாங்கன்னா அந்த 5 மணி நேரம் படிக்கிறத 3 மணி நேரத்திலே படிச்சிருவாங்க. ஸோ 2 மணி நேரம் அவங்களுக்கு மிச்சமாகும். இல்லை அவங்க அதே 5 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா 95% மேலே கண்டிப்பாக மார்க் வரும். இல்லை அவங்க ஆல்ரெடி 95% மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே மிச்சமாகும். இது அவங்க வாழ்க்கையவே வேற லெவலில் மாற்றிடுங்க. ஏன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி டயத்தை நீங்க 30% மினிமம் இன்க்ரீஸ் பண்றீங்க. அவங்களோட திறமையையும் இன்க்ரீஸ் பண்றீங்க. லைஃப்ல படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லைங்க. நல்ல கம்யூனிகேஷன், நல்ல காம்ப்ரிஹென்சிவ் எபிலிட்டி, கான்ஃபிடென்டா இருக்கிறது, குயிக்கா வேலை செய்யறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்கிட்ட சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க பையன் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் போடுறான், டியூஷன் போறாங்க, பட் இருந்தாலும் அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் எக்ஸாம்ல வர்றதில்லை அப்படின்ட்டு. இதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். மெமரி பிரச்சனை இருக்கலாம், அட்டென்ஷன் பிரச்சனை இருக்கலாம், கான்ஃபிடன்ஸ் பிரச்சனையா இருக்கலாம், மென்டல் பிளாக் காரணமா இருக்கலாம், பயம் காரணமா இருக்கலாம். இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், ரீடிங் காரணமா இருக்கலாம், ரைட்டிங்ல பிரச்சனை இருக்கலாம், எக்ஸாம்ல போய் திடீர்னு ஒரு பயம், பேனிக் இருக்கலாம். எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். இது என்ன காரணம்னு உங்களுக்கும் தெரியாது, குழந்தைங்களுக்கும் தெரியாது. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்துல, இந்த ஏஐ உலகத்துல லேட்டரல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி திங்கிங், டைம்லி டெசிஷன் எடுக்கிறது, ஆன் த ஸ்பாட்ல டெசிஷன் எடுக்கிறது, இந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இத எங்க போய் கத்துக்க முடியும்? இந்த விஷயம்லாம் யார்கிட்ட போய் கத்துப்பீங்க? இந்த விஷயம்லாம் யோசிச்சா வராது, சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இது எல்லாமே இன்ட்யூஷன்ல இருந்து, அதாவது உள்ளுணர்வுல இருந்து வரணும். இதைத்தான் நாங்க இந்த ப்ரோக்ராம்ல பண்றோம். இப்போ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு. நீட், ஜேஇஇ, சிஏ, இன்னும் பேங்கிங், எத்தனையோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு தெரியும். 1% மார்க் குறைஞ்சாலே அவங்களோட பொசிஷன்ஸ் எவ்வளவு கீழே போகும், எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லூஸ் ஆகும், எவ்வளவு ஜாப்ஸ் அவங்களுக்கு லூஸ் ஆகும் அப்படின்ட்டு. மேலே சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் 100% எங்களோட சொல்யூஷன் ஸ்பேஸோட காக்னோ சாம்பியன், காக்னோ விஸ்டம், காக்னோ அப், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா ரொம்ப எஃபர்ட்டே இல்லாம ஈஸியா இது அவங்களோட மார்க்கை 20% இருந்து 30%க்கு ரொம்ப ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிடுது. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம், பூம்னே நான் சொல்லுவேன். இது படிப்புக்கு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. உங்க குழந்தைங்களுக்கு எந்த விஷயம் இம்ப்ரூவ் ஆகணும்னாலும் அவங்களோட ஓவரால் கெப்பாசிட்டி, ஓவரால் பர்சனாலிட்டி, இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும். ஓவரால் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா அவங்களோட ஐக்யூ அண்ட் இக்யூ, இது ரெண்டும் இம்ப்ரூவ் ஆகணும். ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன்னா எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இக்யூனா என்ன? எமோஷனல் கோஷன்ட். அவங்களோட, உங்க குழந்தைங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை. இது நல்லா இருந்தாதான் உங்க குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஐக்யூ இருந்தாலும் அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னும் வேற ஆங்கிள் சொல்லணும்னா குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன், குவாலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், குவாலிட்டி ஆஃப் ரீகால், குவாலிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ், இந்த டைம்லி அப்ரோப்ரியேட் டெசிஷன், இது எல்லாமே அடுத்த லெவலில் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் ஒரு வேர்டில் சொல்லணும்னா இப்போ குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் இப்போ இருக்கிற லெவலில் இருந்து அடுத்த லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் அவங்களோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற
டூல்ஸ், டெக்னிக்ஸ், டெக்னாலஜிஸ், கைட்லைன்ஸ், ஃபார்முலா, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இதை எப்படி மாற்றணுங்கிற அந்த சயின்ஸை வந்து நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதை 3000 குழந்தைங்களுக்கு மேலே அப்ளை பண்ணியும் பார்த்துருக்கோம். இந்த கோர்ஸ் பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு எதர் வாட்ஸ்அப் மெசேஜோ, காலோ, இமெயிலோ, இல்லை எங்களோட வெப்சைட் www.solutionspace.com, அதாவது SOULUTION இந்த வெப்சைட்டில் என்கொயரி பண்ணியோ தெரிஞ்சுக்கலாம். ஜாயினிங் ப்ரொசீஜர்ஸ் என்னன்னா, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் கவுன்சிலிங்க்கு. அந்த கவுன்சிலிங் ஆன்லைன்லேயோ இல்லை நேர்லேயோ நீங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் கவுன்சிலிங்கில் அப்பா அம்மா 2 பேரும் ஸ்டூடெண்ட்டோட இருக்கணும். ஏன்னா அப்பாங்கிற ஆங்கிள் இருந்தும் அம்மாங்கிற ஆங்கிள் இருந்தும் எங்களுக்கு இன்புட் கிடைக்கும். அவங்கள அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, அவங்களுக்கு சில விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதை எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற சயின்ஸையும் நீங்கள் கவுன்சிலிங்கில் தெரிஞ்சுக்கலாம். அவங்கள எந்த கோர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாங்கிறதையும் கவுன்சிலிங் முடிவில் சொல்லிடுவோம். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எப்போ பாசிபிளோ அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் கேட்டதுக்கு. என் பேர் ரெங்கராஜன், கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். எங்களோட நம்பர் வந்து 9840990314, 8015190314. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.